டீசல் நல்லா இருந்துச்சு படம். டீசல் நல்லா இருந்துச்சு படம். ஓகே, ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஹரிஷ் கல்யாண் அவருக்கு அந்த ரோல் செட் ஆயிருந்ததா? செட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இருக்காங்க இப்போ ஓகேங்களா. நம்ம எதிர்பார்த்தது வந்து இப்போ தீபாவளிக்கு வரதால எல்லாம் மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வைப்பாங்க, படம் இப்படி தான் இருக்குன்னு. அப்படி யாரும் வராதிங்க. எல்லா டேவும் வர மாதிரி நார்மலாக படம் வரதான் இப்படி இருக்கும், அதை பற்றி பாருங்கள் ஓகேங்களா. தீபாவளினா படம் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் யோசிக்க கூடாது. இப்போ தீபாவளினா தளபதி படத்தால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. இது ஒரு படம் நம்ம ஐயக்காது. அது ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜாயின். இது ஃபஸ்ட்டு சினிமா பாருங்கள் ஓகேங்களா. எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரோ, வந்து மலையாள சினிமா தூக்கி கொண்டாடுறாங்க, தெலுங்கு சினிமா தூக்கி கொண்டாடுறாங்க. அது அப்படி பண்ணவே பண்ணாங்க. அது ஒரு சினிமா தான், தப்பாக பேசுங்க. இப்போது காந்தார படம் இருந்ததுல நல்லா இருக்குது, அது வந்து சினிமா பார்க்கலாம். இப்போ இந்த படம் தான் நல்லா இருக்க சொல்ல போகிறாங்க. அதையே நீ வந்து அது மட்டும் தூக்கி அப்படியே பேசாதீங்க ஓகேங்களா. ஓகே ப்ரோ. ஓகே, அந்த மாதிரி மேக்கிங்காக எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ப்ரோ விஷுவலைசேஷன்லாம் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து இப்போ கரண்ட்டாக அந்த மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நியூஸ்லலாம் நம்மளுமே பார்க்குறோம், இதே சேம் இஷ்யூ தான் நம்ம பார்க்குறோம். அது அப்படியே அழகாக சொல்லியிருந்தாங்க, ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதுவே ரவி நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கும் அதுவே ரவிக்குமான கனெக்ஷன்ஸ், அந்த லவ் சீன்ஸ் அந்த மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இதுவாக இல்லாமல் டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. லவ் சீன் டீசல் படம் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா எல்லாம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போவோம், பொறுமை வேணும். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய பேர் என்னடா இது, நானுமே யோசித்தேன், என்னடா இது எங்கே போகுது கதை, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் கவனிக்கணும், செகண்ட் ஹாஃபில் வந்து அது எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி தூக்கி நிறுத்திடுறாங்க. ஓ இதுதான் பிரச்சனை, ரியல் பிரச்சனை இதுதான், இதனால் இவ்வளோ பாதிப்பு இருக்குது மக்களுக்கு, இதை எப்படி மக்களை இதுலேருந்து எப்படி அவர் மீட்டு கொண்டு வராரு அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருந்தாங்க. நல்லா நடிச்சிருக்காரு. அதுதான் என் பையன் சொல்கிறேனே, என் பையனுக்காக அவர் எப்படி நடித்தாலும் நான் பார்ப்பேன். இந்த படம் ரொம்ப வருஷம் வராமல் ட்ராப் ஆயிடுச்சு. பிக் பாஸ்லேருந்து அதுக்கப்புறம் நான் இப்போ தான் நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு ஒரு பாட்டு அந்த கையில் பச்சை குத்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அம்மா பற்றி பேசுறது, மீனவர் பற்றி கஷ்டப்படுறாங்களா அதை பற்றி சொல்கிறாங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. கிடையாது, படம் பார்க்குற அளவுக்கு பொறுமையாக உட்காந்து பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. போல பசங்க செட் ஆகுமா? நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போதே ரொம்ப அமைதியாக தான் பார்த்தோம். செகண்ட் ஹாஃபில் தான் உண்மையிலே எங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் நல்லா காண்டியும் இருந்துச்சு, சீரியஸாக போச்சு. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இந்த டெம்புக்கு கரெக்டாக செட் ஆகிருக்காரு அந்த படம். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. நேற்று பார்க்கிங் போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இது கொஞ்சம் லோக்கலான படம்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அந்த ரோல் நல்லாவே பண்ணியிருக்காருண்ணா. ஏன்னா அவரை மாதிரி கெட்டப்பில் இருக்கிறவங்கள நான் உண்மையிலே பார்த்துருக்கேன். லைக் ஃபேராகவும் அந்த லுக்கில் நல்லா ஸ்டைலாகவும் இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்துருக்கேன். நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் பேசுகிற கருத்துனா நம்ம இப்போது இந்தியான்னு எடுத்துக்காமல் சென்னையில் மட்டும் இத்தனை பேர் இருக்கும். சென்னையிலேயே நிறைய டிவிஷன்ஸாக பிரிஞ்சிருக்கும். சிட்டி சைடு வாழ்கிறவங்க, கோஸ்டல் சைடு வாழ்கிறவங்க, ப்ளஸ் ஸ்லம்மில் வாழ்கிறவங்க, இப்படின்னு நிறைய பிரிஞ்சு இருக்கும். நம்ம வந்து சிட்டி சைடு மக்கள் மட்டும் பிரச்சனை, அதுக்காக குரல் கொடுக்குறோம். கோஸ்டல் சைடுனா அவங்க மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குறாங்க. ஸ்லம்னா அவங்க மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்காகவும் யோசித்து குரல் கொடுக்கணும், அவ்வளோதான். அதை தான் மெயினாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. நான் அதான் கவனித்தேன். புரியல, ஆடியன்ஸ் என்ன சொல்ல வராங்க படத்தில்? குரூடல் பற்றி என்னென்ன நடந்தது சொல்ல வராங்க, அது கலப்படம் என்னென்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாங்களா இந்த படத்தை? பார்க்கலாம்.